ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 6/9/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். சிம்ம லக்னம், இருப்பு 1 நாழிகை 52 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:38 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:43 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:38 மணி வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் இன்று அதிகாலை 2:38 மணி வரை தைத்துளம், அதன் பின்பு பிற்பகல் 2:13 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 11:43 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 11:43 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்க. அற்புதமான சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு எல்தீபமேற்றி சனி பகவான் காயத்ரி சொல்லி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். மனசில் இருக்கிற குறைகள் கவலைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, கடகராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன் புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு மற்றும் சந்திரன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அவர் ராசி மாறி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். லாபஸ்தானத்தில் ஆல்ரெடி யோகக்காரகன் கேது பகவான், யோகக்காரகன் ராகு பகவான் அங்கே இருக்கார். சரியா? ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள் ஏற்படலாம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கலாம் என்பதால் கவனம் அவசியம். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவைப்படும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அவரே ராசி மாறி அப்படியே ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். அங்கே ராகு பகவான் உட்காந்துட்டு இருக்கார். 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. சரியா? இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவு இருக்கும்.
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சுவாமி, கவனமாக இருக்கணும். யாராக இருந்தாலும் உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள்லாம் வண்டி எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், புரியுறதா? அடுத்தபடியாக இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலை வேணும் அப்படின்னா ரொம்ப கவனம் வேணும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கிறத இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். என்ன சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடுறது. என்னதான் ராசிநாதன் அப்படின்னாலும் சில காரியங்களில் கவனமாக இருக்கணும். ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி அருமையாக கிடைக்கும். அதேபோல் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் தேன் சாப்பிட்டு போயிடுங்க, ஹனி. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்கள் அதிர்ஷ்டமான இடம் சாம்பல். வணங்க விடுவோம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களோட பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சரியா? இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் அழகாக செஞ்சுருங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் கவனமாக பேச வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மனமகிழ்ச்சியும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல தான் இருக்கார். அதுக்கப்புறம் ராசி மாறி உங்களோட பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ராகுவோடு சேர்ந்து விட்றார். சரியா? இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அபகாடான ஒரு நிம்மதியான ஒரு போக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் அந்த அளவுக்கு வேலை பளு இருக்காது. தொழில் வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்லை. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி
ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் உற்சாகமும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். சந்திர பகவான் இன்றைக்கி உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல தான் இருக்கார். அதுக்கப்புறம் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு வந்து ராகுவோட சேர்ந்து விடுறார். சரியா? இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், ஜாலி தான். போங்க, சந்தோஷமாக இருங்க. சரியா? இன்றைக்கி எதிர்பாராத ஒரு தன வரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதேமாதிரி இந்த ஆட்டோ, வேன் இதெல்லாம் ஓட்டுறாங்க பாருங்கள், கார், இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாள், நல்ல வரவு இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல், உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைக்கி சில பேருக்கு இந்த வீடு மாற்றம் உறுதியாகும். வீடு இல்லைன்னா ஏதாவது ஒன்று வாங்கியே ஆகணும், வாகனத்தை இந்த பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. புரியுதா? உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிடுங்க, இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் தைரியமும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல தான் இருக்கார். இன்றைக்கி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் ஒரு அற்புதமான ஒரு சூழல் இருக்குங்க. எடுக்கிற காரியங்களை அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கிதுங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் மனமகிழ்ச்சியும் மாலையில் மனோதைரியம் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வந்து ராகு பகவானுடன் இணைகிறார். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ரொம்ப சந்தோஷமாக இருங்க. சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று பேச அவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுப்பாங்க, இல்லை அவங்க ஏதோ ஒன்று பேச நீங்கள் ஒன்று புரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பெரிய பாதகமெல்லாம் கிடையாது. இன்றைக்கி சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். ரொம்ப நாளாக நம்ம தாய் நாட்டுக்கு திரும்பி வந்துடலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க. அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மனக்குழப்பமும் மாலையில் மன சந்தோஷமும் நிறைந்த நாள். சந்திர பகவான் உங்களோட ஜென்மராசியில் தான் இருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்து ராகுவுடன் இணைகிறார். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணிக்கோங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. ஏன்னா உடம்புல கொஞ்சம் அலுப்பு, சலிப்பு இதெல்லாம் இருக்கும். அது எப்போவுமே நமக்கு எல்லாமே அப்படி தாங்க. ஏதாவது நம்ம உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம கோபமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே
எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே. அதனால் இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜென்மராசிக்கு வந்து குதிச்சிடுறார். தலையில் வந்து ஏற்கனவே அங்கே ராகு பகவான் உட்காந்துட்டுருக்கார். மற்றெல்லாம் வாய்ச்சி நிற்க போகிறார். போங்க சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியோ ஜிம்கான சந்தோஷமாக இருங்கோ. ஏன்னா அயனசயன போகஸ்தானம் அப்படின்னா உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே சமயம் உங்களோட செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், புரியுதா? ஏன்னா அனாவசியமான செலவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கம்பேன். ஏன்னா மருத்துவ செலவுகள் வராதில்ல, அது வந்து அனாவசியமான செலவு தானே. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் சந்தோஷமான ஒரு ஈடுபாடு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசினியர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சந்தோஷமும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வரவு இருக்குங்க. ஏன்னா சந்திர பகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். ஆனால் சாயந்தரம் அவரே இந்த சந்திர பகவானே ராசி மாதிரி உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு வந்து ராகுவோட இணைந்து செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வர வருமானத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, சரியா? இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே இருக்குங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அப்படி சும்மா சூப்பராக இந்த சூப்பர்மேன் உமன் மாதிரி அப்படியே பறப்பாங்க. அந்தளவுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல நாள். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பை கொடுக்கும். அதேமாரி கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.